பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பற்றூர் அருகே சொத்தமலை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி, ஸ்ரீ கல்யாண முருகர் மற்றும் ஸ்ரீ சொத்தமலை மாரியம்மன் கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தெருநாய்கள் கடித்து 3 குழந்தைகள் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தெருநாய்களை பிடிக்க வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிச்சிட்டாங்க, நாயை பிடிச்சிட்டாங்கன்னா பீட்டான்ற அமைப்பு தெருவில் இறங்கி போராடுறான், கோர்ட் வரைக்கும் போறான். ஆனா மனுஷன் இங்க பாதிக்கப்பட்டா எந்த அதிகாரியும் வந்து பார்க்க மாட்டான். அப்படிங்கிறதுக்கு நமது பேரணம்பட்டு நகராட்சியும் பேரணம்பட்டு நகராட்சியை சேர்ந்த அதிகாரிகளும் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். எனவே வெறி பிடித்த அந்த நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். நாளை மாலை வரைக்கும் நம்ம இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அமைதியா வந்து இவங்களுடைய ஆக்ஷன் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத பாக்குறோம். அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள் ஒட்டுமொத்த பேரணம்பட்டு நகரத்தை சேர்ந்த பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் பல்வேறு விதமான சட்ட விழிப்புணர்வு பற்றிய புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இதனை திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி குணசேகரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு உதவிகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மோகனவள்ளி, நிரந்தர மக்கள் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி செல்லத்துறை மற்றும் வழக்கறிஞர்கள், காவல்துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 2.5 வருடத்திற்கு முன் கட்டிய குடிநீர் தொட்டி பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் காட்சி பொருளாகவே உள்ளதாக அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் 10 நாட்களுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தருமபுரி அருகே சாலை பணியின் போது குடிநீர் குழாய் உடைக்கப்பட்டதால் 3 மாதமாக குடிநீர் இன்றி தவித்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநர் மது போதையில் பேருந்தை இயக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பேருந்தில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூரில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சிவச்சந்திரன் வள்ளி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் விவசாயிகள்
குறைதீர்வு கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் பேசுகையில், நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரவும், ஏரி, குளங்களில் நீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வனவிலங்குகளால் விவசாயிகளின் பயிர்கள் சேதமாவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பொங்கல் விழா மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இதையடுத்து கடந்த புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் உண்டிகள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. 2 நாட்கள் எண்ணிக்கையில் பக்தர்களின் காணிக்கை வரவு 4,36,21,348 ரூபாய் ரொக்கமும், தங்கம் 870 கிராமும், வெள்ளி 14,510 கிராமும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மக்களோட இணக்கமாக வாழ வேண்டிய இந்த நோக்கத்தோடனும், மேலும் நம்ம எப்போதும் ஒரு அமைதியான வழியில நம்ம பயணிக்க வேணுங்கிற நோக்கத்துல தைப்பூச திருவிழாக்கு வருகை தருவீங்க நம்ம முருக பக்தர்களுக்கு இலவச மருத்துவ முதலுதவி முகாமா புதாக்குடி ஜமாத்தார்களுடன் ஆய காகிதம் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளையின் சார்பாக 4வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம். இதே போல வருஷம் நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டுல ஏனைய பகுதிகளிலும் இஸ்லாமிய விசேஷங்களுக்கு இந்துக்களோட விசேஷத்துக்கு இஸ்லாமியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நட்பு ரீதியில இது போல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சு அவர்களுக்குள்ள உதவியில பரிமாறிக்கொண்டா நம்ம தமிழ்நாடு எப்பொழுதுமே அமைதி பூங்காவா இருக்கும். இது மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் தெரிவிச்சுக்கொள்ளுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை ஒட்டி நகராட்சி மேலாளர் நாகேந்திரன் தலைமையில் அலுவலக பணியாளர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா சிலை அருகே உள்ள காந்தி உருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.